சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் பெருமாளை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிடுறாரு விக்ரம்மா. பெருமாள் எப்படியோ கார்லேருந்து வெளியில் அந்த காரை மெக்கானிக் ஷெட்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா பெருமாள் விஜய் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக கால் பண்ணுறாங்க. அதாவது அவர் மெக்கானிக் ஷாப்புக்கு போனப்போ அங்கே விக்ரமோட காரை பார்த்துருப்பாங்க. அந்த விஷயத்தை பற்றி விஜய் கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சே நாம் எப்படியாவது விக்ரம் பாஸை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த மெக்கானிக் கிட்ட பெருமாள் விசாரிச்சிருந்தா இந்த கார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக விக்ரம் மகாக்கு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, அதனால தான் விக்ரம் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். இன்னொரு பக்கம் மகா கிட்ட புவனா பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு உனக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகா எனக்கு ஆனா மாதிரி தான் தோணுது, ஆனால் அந்த உருவம் எனக்கு சரியாக ஞாபகம் வரல, எனக்கு அந்த முகம் மூக்கு கண் அப்படின்னு எல்லாமே ஞாபகம் வந்தாலும் ஒரு முகமாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புவனா நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு, உன் ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மகா சரி யாராவது வரைகிறவங்க இருந்தாங்கன்னா நான் சொல்ல அவங்க வரைவாங்க, அப்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படிப்பட்டவங்கள நாம் தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மகா நம்ம வீட்லேயே ஒருத்தவங்க இருக்காங்க, முருகன் நல்லா வரைவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இப்போவே இங்கே வந்தாகணும், நான் என்னோடய குழப்பத்துக்கெலாம் ஒரு விடை கிடைச்சே ஆகணும், நான் சொல்கிற மாதிரி அவர் வரைஞ்சாருன்னா எனக்கு அந்த முகம் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், என்னோடய கடந்த காலத்தை பற்றி நான் தெரிஞ்சே ஆகணும், உடனே விக்ரம் இங்கே வரணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக மகா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினிக்கு விக்ரம் பழசையெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது புலிமுருகன் மூலமாக. அதை கேட்டு நந்தினி ஒரு பிளான் பண்ணுறாங்க. இதுதான் சரியான சமயம், நாம் விக்ரமை போட்டு தள்ளிட்டோன்னா, இந்த சமயத்திலே போட்டு தள்ளிட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, சொத்து மொத்தம் நம்ம பேருக்கு வந்துடும் அப்படின்னு விக்ரமை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க சொல்லி புலிமுருகன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதனால் புலிமுருகன் திரும்பவும் திருச்சிக்கு விக்ரமோட ஃபோட்டோவை காமிச்சு எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்காங்க. அப்போது விக்கி பார்க்குறாங்க, விக்ரமோட ஃபோட்டோ வாங்கி பார்க்குறாங்க. நீ எதுக்காக முருகன் ஃபோட்டோ வச்சு சுற்றிட்டுருக்க, இன்னொரு முறை நான் இந்த உன்னை ஏரியாவில் பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு புலிமுருகனை திட்டிட்டு வராங்க. இந்த விஷயத்தை பற்றி விக்கி விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவனுக்கு உன்னோட கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உன்னோட ஃபோட்டோவை வச்சு சுற்றிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பற்றி விக்ரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உண்மையும் வெளியே வரும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.